மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்த டெல்லி வந்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமாகி இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள் நேரில் சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது டெல்லி வந்திருக்கின்றார். டெல்லியில் மன்மோகன் சிங் இல்லத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார். முதலமைச்சரோடு சேர்த்து மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கனிமொழி, ஆராசா உள்ளிட்டவர்களும் திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் சென்றிருக்கின்றார்கள். டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்களும் ஏற்கனவே முதலமைச்சர் செல்வதற்கு முன்பாகவே மன்மோகன் சிங்கின் இல்லம் சென்றடைந்திருக்கின்றார்கள். ஒன்றாக சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு முதலமைச்சர், டி.ஆர். பாலு மற்றும் கனிமொழி உள்ளிட்டவர்கள் இணைந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள். மன்மோகன் சிங்கை பொறுத்தவரை ஏற்கனவே நேற்றைய தினம் இரவு அவர் காலமாகிவிட்ட உடனேயே தமிழக முதலமைச்சர் ஒரு நீண்ட பதிவினை வெளியிட்டிருந்தார். இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அதில் பல்வேறு தருணங்களை, அதாவது மன்மோகன் சிங் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இணைந்து செயல்பட்ட அந்த அரசியல் செயல்பாடுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருந்த முதலமைச்சர் தன்னுடைய அமைதியான செயல்பாட்டின் மூலம் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மன்மோகன் சிங் மிகப்பெரிய பங்களிப்பினை வழங்கியிருந்தார் என்று புகழாரம் சூட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தென்னக மக்களின் குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசினுடைய திட்டங்களில், மத்திய அரசின் கொள்கைகளில் அவர் அவற்றையெல்லாம் முன்னிறுத்தி செயல்பட்டார் என்பதையும் புகழாரமாக மன்மோகன் சிங் அவர்களுக்கான இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டிருந்த முதலமைச்சர் சற்று முன்பாக டெல்லி சென்றடைந்தார். டெல்லி சென்றவுடன் டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆராசா உள்ளிட்டவர்கள், எம்.எம். அப்துல்லா உள்ளிட்ட மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களோடு இணைந்து மன்மோகன் சிங் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று தற்பொழுது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்துகின்றார். மன்மோகன் சிங் அவர்களுடைய இறுதிச் சடங்கு நாளைய தினம் நடைபெறும் என்று அவருடைய குடும்பத்தார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். பொதுமக்கள் அஞ்சலிக்காக நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு மன்மோகன் சிங்கினுடைய உடல் கொண்டு செல்லப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தற்பொழுது அங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களும் தற்பொழுது மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய இல்லம் வந்திருக்கின்றார்கள்.